ஹாய் காய்ஸ், நான் தான் எஸ்டிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு இருங்க டார்ச் எடுத்துக்கலாம். ஓகே, பக்கத்துலேயே எதனா வில்லேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைண்ட் கிராஃப்டில் எப்படி நம்ம 100 நாள் சர்வை பண்ண போகிறோன்றது தான். 100 நாள்ன்றது 1000 நாள் ஆகலாம், 1000 நாள்ன்றது 10,000 நாள் ஆகலாம். நானே ஒரு பாட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் தம்பி தான் சொல்லியிருக்கான் இந்த கேமை, அதனால் சரி ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம், அப்படியே போவோம். ஸ்னோ பயம், வாவ் அழகாக இருக்கே, வரலையா போடுற முயல் குட்டி. சரி, நம்ம இங்கே வில்லேஜ்னு ஒன்று இருக்கான், அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதில் போனோன்னா நம்மளுக்கு லூட்டு நிறைய கிடைக்கும்னு என் தம்பி சொன்னான். அது என்ன, சுகர் கேன் தானே? ஆமாம், சுகர் கேன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் இலான்ட்ரான்ட்டு ஒன்று இருக்கான். காய்ஸ், நம்மளுக்கு கிடச்சிருச்சு, வில்லேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. என் தம்பி ஏதோ டெம்ப்ளேட்டோ ஏதோ ஒன்று போட்டான், அதனால தான் இது வந்து இது சரியாகவே எனக்கு சுத்தமாக தெரில. பார்க்கலாம், இந்த வில்லேஜ்லேருந்து ஃபஸ்ட் லூட் அடிக்கலாம். வாங்க, லூட் அடிக்கிறத பொறுமையாக பார்க்கலாமா இல்லை ஃபாஸ்ட்டாக பார்க்கலாமா? சரி, பொறுமையாக பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ப்ரெட்டு இருக்குது, அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது, சீடு கொஞ்சம் இருக்குது. ஸ்னோ எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, எதுக்கும் எடுத்து வச்சுப்போம். எதுக்கு பெட்டில் ரிசோர்ஸ் பாயிண்ட் செட் பண்ண போயிடலாம். ஓகே, வேறு என்ன? வேறு ஒன்றும் இல்லை இங்கே. இது என்ன, இது டார்ச்சா? என்னது இது கைஸ்? இது என்னதுன்னே தெரில, ப்ளூ கலரில் இருக்குது. அதை உடைச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி உடைக்கிறதுன்னு தெரில, வேறு எதனா வச்சு உடைக்கணுமான்னு தெரில. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஒரு வீடு இக்லூ இருக்குது, அதை நம்ம லூட் அடிக்கலாம். ஐயோ, கீழே குதிக்கிறன்றப்ப இல்லை மொக்க வாங்கினேன். சரி வாங்க, 2 பெட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க, இந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். சின்ன சின்ன வீடு இருக்குது, ஒன்றும் இல்லை. நம்ம தான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து அதாவது நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடை கட்டி அந்த வீட்டில் தான் நம்ம வாழ போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிசோர்ஸ் தேவைப்படும்ல, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வில்லேஜருக்கு திருடிக்க வேண்டியது தான். சரி காய்ஸ், வாங்க நம்ம வெளியே போகலாம். இப்போது அது என்ன, அயன்கோலம் தானே, என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? சரி, பில்லேஜர் அவுட் போஸ்ட்டுப்பா, எப்பட்றா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பில்லேஜர் அவுட் போஸ்ட் தான் டக்குன்னு ரைடு ஸ்டார்ட் ஆகுமே, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ரைடு ஸ்டார்ட் ஆனால் நம்மளுக்கு டோட்டம் ஆஃப் ஃபண்டேன்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு நம்ம சாக முடியாது. அதாவது நம்ம இப்போ செத்துட்டோன்னா திருப்பி உயிரோடு வந்துடும், அந்த மாதிரி. ரிசோர்ஸ் பாயிண்ட்டும் அந்த மாதிரி தான், ஆனால் செத்துருவோம். அந்த லூட்டு நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே இருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம அதாவது செத்துட்டோன்னா அந்த இடத்துலையே நம்ம உயிர் வரா மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த பெட் எடுத்துக்கலாம். பெட் எடுத்துகிட்டு வேறு என்ன பண்ணுறது? இந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டை போய் லூட் அடிப்போம். அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். பில்லேஜஸ் ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். சரி, நம்ம போயிட்டு எப்படின்னா, அந்த அயன்கோலம் மண்டேன்னு ஒருத்தனை அடைச்சி வச்சுருக்காங்க, தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. அதை அவனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெப்பன் வேணும், அதனால் நம்ம கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸுக்காக தான் நான் கீழே இறங்கி வந்து மைனிங் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், இது போதும். 12 இருக்குது, 14 இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே போகலாம். டக்கட் இப்போது ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செய்யணும். செஞ்சுட்டு இது மேலே சொல்லலாம். ஓகே, நைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாடு தான். நம்மளுக்கு ஒரு 2 ஸ்வாடு தேவைப்படும். ஏன்னா பில்லேஜர்ஸ் அடிக்கிறது வந்து ஸ்வாடில் தான் அடிக்க முடியும். ஏன்னா இந்த வெர்ஷனில் ஸ்வாடில் தான் டேமேஜ் அதிகமாக இருக்குமா. இதே நீங்கள் பிசி வெர்ஷன், ஜாவா வெர்ஷன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இருக்குல்ல, அதில் பவர் அதிகமாக இருக்குமா. என்ன கான்செப்ட்னே எனக்கு சுத்தமாக புரியல. செஸ்ட்டு ஓகே, சரி இந்த இடத்துல வச்சிடலாம். என்ன ஓப்பன் பண்ண முடியல? ஓ, மேலே இருக்கிறது உடைக்கணுமா? ஓகே, உடைச்சிருவோம். என்ன பாக்ஸ் உடையுது? ஒழுங்கா ஓடி ஓகே. இதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம லூட்டெல்லாம் அப்படி தூக்கி அப்படி வச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிடலாம். நான் இந்த வீடியோ அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டு விட்டுறேன். என்ன நடக்குதுன்றத ஸ்பீடாக நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு சரியாக தெரியாது. நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருக்கேன். எப்படியோ இந்த அயன்காலம் மண்டையை தப்பிக்க வச்சாச்சு. இவன் போய் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணுவானா என்னான்னு தெரில, பார்க்கலாம்.
ரிசோர்ஸ் பாயிண்ட் ஃபஸ்ட் செட் பண்ணிடலாம். தூங்கிடலாம் ஃபஸ்ட்டு, நைட் ஆகிடுச்சு. ஓகே. ஹலோ கைஸ், அவன் தெரியிறானா அவனை அடித்தா தான் நம்மளுக்கு இது வருமா? நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். நான் உள்ளே ஏறுன்ற பேரில் சூப்பராக ஒரு மொக்கை வாங்கி செத்துருப்பேன். அது இந்த இடத்துல தான் செத்துருப்பேன். ஏறுன்ற பேரில் செம்மையாக அடி வாங்கி செத்துருப்பேன். பிளாக் உடச்சி இப்படி ஏறிலான்னு பார்ப்பேன், டப்புன்னு போட்டு தள்ளிட்டான். இங்கே பாருங்கள். சரி, நம்ம போய் மறுபடியும் லூட் அடிச்சுட்டு மறுபடியும் போய் இது பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தனை முடிச்சிருவேன். இவன் பில்லேஜர் இந்த பேனர் இருக்கான்ல, அவன் வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால் சரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தேன். சரி இதுக்கும் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பித்தோன்னே போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அதாவது அவனை அடித்தேன், இருந்தாலும் சரி இவனை அடித்தா ரைடு ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னான் என் தம்பி. அதனால் பார்த்தேன், அடித்தான், நம்மளையும் ஓட்டி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அயன்காலம் பயப்பில் முடிச்சிட்டா போல். சரி நம்ம இப்போ ஏற பார்க்கலாம். அவ்வளோதான், ஏறிட்டோம். இப்போ மேலே போய் இன்னும் ஓபி லூட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல என் தம்பிக்கிட்ட சொன்னான் ஓபி லூட்டு கிடைக்கும், எக்ஸ்பி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்ன்ட்டு. சரி பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும். ஒன்றுமே கிடைக்கல, சுத்தம் ஒரு கேரட்டு அது இதுன்னு தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு சோறு தான் பண்ண முடியும். இதோ இந்த இடத்துல தான் கைஸ் நான் செத்தது. அந்த செதுருந்து எவ்வளோ தூரம் வந்து செத்துருக்கு பாருங்கள். இப்போது ஒருத்தன் அடித்தேன், பின்னாடியே ஒருத்தன் வந்து அடித்து என்னை முடிச்சிட்டான். அது எப்படின்னு தெரில, இவனை அடித்தேன், பின்னாடி ஒருத்தன் வந்து என்னை முடிச்சிட்டான். சரி மறுபடியும் போய்ட்டு அங்கே லூட் அடிக்கலான்னு பார்த்தா அவனுங்க அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சரின்ட்டு போயிட்டு லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு ஓடு அச்சமில்லை ஓடு. அந்த சேஸில் தான் ஓடிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் விட மாட்டேன்றாங்க இவனுக்கிட்ட செத்தாக தான் போல் வேலை. அதனால் செம்மையாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்னோவை சுற்றிக்கிட்டு இங்கே சுற்றி அப்படி வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு அப்படி வந்தேன். அப்பையும் போய் அப்படிங்க இல்லை, நடுவில் 2 பனிக்கரையெல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் டேம் பண்ண முடியுமான்னு தெரில. இல்லை தம்பி சொன்னால் ஒரே ஒரு டாகை மட்டும் டேம் பண்ணிக்கலாம். ஒரு 2 டாக் டேம் பண்ணலாம், ப்ரீட் பண்ணி டாகோடைய இதுவே செஞ்சிடலாம், நம்ம ஒரு படையே செஞ்சிடலாம் அப்படின்னா. இந்த இடத்துல டாக் கிடைக்குமானான்னு தெரில. என்ன நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பாட்டு தான். மறுபடியும் வீட்டு பக்கத்தில் தான் செத்தோன்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். மறுபடியும் எதாச்சும் உஷாராக ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கிட்டு நம்ம போய் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தனை முடிச்சாச்சு, ஒருத்தனை அயன்கோலம் முடிச்சிட்டான். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு நம்மளோட லூட்டை மட்டும் பொறுக்கிக்கலாம். ஓகே. இப்போது என்ன பெல்லு? பெல் அடித்தா எல்லாம் உள்ளே போயிடுவானுங்களா? இது எனக்கு தெரியாது. சரி இந்த அயன்கோலம்ஸ் சரி போட்டு தரலாம், நம்மளுக்கு அயன் கிடைக்கும்னா சரின்ட்டு ஓடி போயிட்டு 3 பிளாக் மேலே போட்டு நீ அடிமாமா அப்படின்னா என் தம்பி. சரின்ட்டு 3 பிளாக் மேலே போட்டேன். பார்த்தா தலைவன் அப்படியே நிற்கிறான். ஒரே அடியில் முடிச்சிருவானாங்க கைஸ் நம்மளெல்லாம். சரி அவனை இழுத்து அடித்தா இவன் அடிப்பானா தெரியலையே. நம்மளை வந்து அடிக்க வரான் கைஸ். இது ரொம்ப டேஞ்சரு. இப்போ எகிரி ஒரு ஷூட் பண்ணுவோமா? பாடுறா சுட்டுட்டேன், எப்பட்றா? சரி ஒரு 3 அயன் கொடுத்துருக்கான். இன்னொரு அயன் கோலம் அந்த சைடு ஒன்று பார்த்தேன். சரி அவனையும் முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே பேக்கப் பண்ணி போயிடலாம். நம்மளுக்கு இந்த இடம் கொஞ்சம் சேஃப் கிடையாது. அதனால் கரடி இங்கே நிறைய சுற்றுது. அதாவது குட்டி கரடி இருக்க சொல்ல நம்ம பக்கத்தில் போனோம்னா நம்மளை அடிக்குமா கரடி, பெரிய கரடி. அதனால் நம்ம குட்டி கரடி இருக்க சொல்ல மட்டும் உஷாராக இருக்கணும். நம்ம இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே சர்வையில் தான் கைஸ் விளையாடுறோம். என் தம்பி என்ன சொல்கிறான்னா யூடியூப் போடாத, ஏன்னா பாதி பேர் உன்னை கலாய்ப்பானுங்க கிரியேட்டிவ் போட்டு விளையாடுறேன்ட்டு அப்படின்னானுங்க. கிரியேட்டிவ் எனக்கு உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு கிரியேட்டிவ் போடுறதுக்கு தெரியாது. வேர்ல்டு ஸ்டார்டிங்கில் கிரியேட்டிவ் போடுவாங்களே அந்த மாதிரி தானே தவிர எனக்கு மற்றபடி இதுவெல்லாம் தெரியாது. என் தம்பி இதை உடச்சி பார்க்க சொன்னான், என்னன்னே தெரில. ஒன்றுமே இல்லை, இதை உடச்சான். கீழே ஏதோ அண்டர் கிரவுண்ட் இருக்குமா, அதில் நம்மளுக்கு கோல்டன் ஆப்பிள் கிடைக்கும்னா. இதில் ஒன்றும் கிடைக்கல. ரெட் டார்ச் லைட்டாக ஓகே தூக்கிப்போம். ஃபர்னன்ஸ் இருக்குது, ஓகே வேணாம். வேறு என்ன, ஏதோ இந்த அயன்காலம் தான் கைஸ், இந்த அயன்காலம் தான் நான் அடிக்க போகிறேன். சரி இவன் அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கலாம். ஓகே ஹெச்பி ஏற்றியாச்சு. ஹெச்பியா சாப்பாடு. ஓகே நம்ம போய்ட்டு லூட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்துடலாம். சாப்பாடு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடை ஃபுல் பண்ணால் நம்மளுக்கு ஹெச்பி ஏறுமாமா. அங்கே ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் ஏறுமாமா. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னே புரியல கைஸ் எனக்கு. சரின்ட்டு அடிச்சுட்டு ஓடியாச்சு. கடன்னு ஓடி போயிட்டு ஒரு இருந்த பிளாக் அப்படியே போட்டேன், 4 பிளாக்கு. டப்பன்னு அடிக்க ஆரம்பித்தான். மாட்டில் மறுபடியும் கிட்டே போயிட்டு கையாலேயே அடித்தேன். அப்புறம் ஸ்வாடு எடுத்து அடித்தேன். அவனும் செத்து போயிட்டான். இதை ஃபாஸ்ட்டாக தான் கைஸ் வச்சுருக்கேன். நான் வீடியோவுக்கு அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக வீடியோ கொடுக்க முடியாது, வாய்ஸ் கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பேக்ரவுண்டில் எதனா வாய்ஸ் கொஞ்சம் வந்ததுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட மைக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா நார்மலாக தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடம் தேவையில்லை. அதாவது லூட்டு தான் அடிச்சாச்சுல, இதுக்கு மேலே என்ன இந்த இடம் அப்படின்னு நானும் ஒரு செஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளை எடுத்துக்கிட்டு பெட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல கொஞ்சம் மீட்டெல்லாம் இருக்குது, இந்த ஃபிஷ் மீட்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஒரு வில்லேஜர் பைப்பில் இருக்கா போல், அவங்க வந்து மட்டாமல் ஓடிடணும்.
கைஸ் எனக்கு பில்லேஜரோட சவுண்டு கேட்குது. நம்ம எதுக்கும் அப்படி போயிட்டு வரலாமா இல்லை வந்து அடிப்பானுங்களான்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க கைஸ், நம்மளை அடிக்கிறானுங்க தான் நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது ஆனால் அவனுங்க அடிக்கிற மாதிரி தெரில. எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம், ஏன்னா அதான் சேஃப்டி. ஏதோ ஹார்ட்டு மட்டும் குறைஞ்சதா மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் சரியாக ஹார்ட்டு கவனிக்கலை, அதனால் உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு என்ன தான் ஆச்சுன்னு பார்ப்போம். இங்கேயும் ஒரு பெட்டு இருக்கா, அப்போ ஓகே, ஃபுட்டை மட்டும் ஏற்றிக்கிட்டு போவோம். சரி யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கதை தர ஓ கரடியா, இதுதான் நம்மளை எவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்தா. சரி நம்ம இங்கே லூட் அடித்தாச்சா, ஓகே ஓகே. இப்போ இந்த கரடி மட்டும் முடிச்சு விட்றலாம். ஐய் கரடி, குண்டு கரடி வாடா 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 வாடா, ஏய் குண்டு கரடி வாடா, சாவுடா பயப்பட. ஒரு மீன் ஒன்றுமே இல்லை, சே. சரி நம்ம மேப்பை பார்த்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கலாம். மேப்பை தான் பார்க்கணுமா, இல்லை சரி இங்கே மேப் பார்த்தே வந்துட்டேன். இந்த இடத்த நல்லா இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்த ஃபுல்லாகவே, அதாவது இதுதான் என்னுடைய செட்டப்பு. இந்த மைண்ட் கிராஃப்ட் விளாட்றவங்க இங்கே இந்த மாதிரி தான் வைப்பாங்களாமா, கல் மாதிரி வச்சாங்க. ஓ ஃபர்னன்ஸ்ன்ட்டு ஒன்று வைக்கணுமா, ஓகே 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 ஓகே. ஃபர்னன்ஸ் செய்யறதுக்குன்னா வேணும் 8 கல். ஓகே நம்மக்கிட்ட 7 தான் இருக்குது, அதனால் அதை உடச்செடுத்துப்போம். இந்த இடத்துல ஃபர்னன்ஸ் வைப்பாங்களாம் கைஸ், எனக்கு என் தம்பி தான் சொல்லிகிட்டு இருக்கான் பின்னாடி உட்காந்து. ஓகே ஃபர்னன்ஸ் செட் பண்ணியாச்சு. இது நம்மளோட பேஸ் இன்மேட்டு. இந்த இடத்துல தான் இனிமேட்டு நம்ம வீடு கட்ட போகிறோம். இந்த இடத்துல செஸ்ட்டு வச்சு நம்ம மொத்தத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே இப்போது நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, அந்த சைடு போய் கொஞ்சம் கல்லுங்களை மட்டும், நம்ம ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, அதாவது ஸ்டோன் பிக்காக்ஸ் ஷவல் அந்த மாதிரி இருந்தானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய மைனிங்காக. அதனால தான் சரி நான் கலெக்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். அட் த சேம் டைம் மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அதாவது எஸ்டிஎஸ் கேமிங்கிறது ஒரு லெவலுக்கு போகணும், அதுதான் என்னோடய ஆசை. தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பிகினர் தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிக்காக்ஸ் ஒரு செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் போயிட்டு மறுபடியும் இது பண்ணலான்னு பார்த்தா ட்ரைடெண்ட் வந்து அடிக்கிறானுங்க அங்கே தண்ணியில். அந்த வீடியோ இருக்கா இல்லையான்னு ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு தெரில. இது வச்சா வராதா, ஓகே மொத்த கல்லு தான் வைக்கணும் போல். ஓகே ஃபுல் கல்லாக வச்சாச்சு. இப்போது ஓகே செஞ்சாச்சு. இப்போது நான் போயிட்டு ட்ரைடன் கிட்ட அடி வாங்குவோம் தான் சரி எனக்கு தெரில, எனக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லாப் வச்சு ஃபுல்லாக இது பண்ணால் வருமா, வரல கைஸ். மண்டையிலே ஒன்று போடுறேன், ஐ இந்தாடா. ஓகே இப்போ நான் போனேன் ஒரு ஹார்ட்டில், அதாவது ட்ரைடன்ட் தான் அடித்தான். அங்கே பாருங்கள் ட்ரைடன்ட்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் அடித்தான். அதனால் ஒரு ஹார்ட் ஆகிடுச்சு. சரி இதை வச்சு ஒரு நாளோ 2 நாளோ சர்வே பண்ணியிருப்பேன், சரியாக தெரில. அதனால் சரி மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் ரிசோர்ஸஸையும் கோலையும் எடுத்துக்கிட்டு, நான் ரிசோர்ஸ் நிறைய இருந்தால் தான் அப்புறம் நம்மளால் சர்வே ஆக முடியுமா. என் தம்பி தான் சொன்னான், உனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ ஈஸியாக சர்வே ஆகலாம். இல்லை டைமண்ட் இருக்கான், அயன் இருக்கான், நிறைய இருக்குது கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தான் இந்த இது பண்ண போகிறேனே தெரில. நான் சும்மா அடி வாங்கிடுறோம் நம்ம வேறு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 20 தடவைக்கு மேலே சித்திரப்பனா பார்த்துக்குங்களேன். அதனால தான் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாட்றேன். எதனா குறை இருந்தனா சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடு கட்டலான்றது ஃபஸ்ட்டு பிளான் இன்னும் பண்ணல. சரி நான் இந்த இடத்த கிளியர் பண்ணுறதோடு சரி, இந்த வீடியோவில் அவ்வளோலாம் இருக்காது. இந்த க்ளீனிங் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ் கட்டுறது, இந்த மாதிரி சின்ன வேலைங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கன்ஃபார்மாக ஒரு அழகான ஒரு வீடு, நீங்கள் சொல்கிற வீடு தான் கட்டுவேன். அதனால் மறக்காமல் கமெண்டும் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஒரு டுட்டோரியல் மாதிரி எதனா ஒரு சின்ன இதுவாக போட்டு விடுங்க. அதனால் நான் பார்த்துட்டு இது பண்ணுறேன், கட்டுறேன். ஓகே அதுக்கான ரிசோர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும், அதுதான் பெரிய மேட்ரே. முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணலாம். இந்த போர்க் சாப்பிட்டோன்னா அப்படியே 4 ஹங்கர் பார் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, இது சாப்பிட்டா 4 ஏறுது. ஆனால் மற்றதெல்லாம் சாப்பிட்டா 3, 3.5 அந்த மாதிரி தான் ஏறுது. இந்த பன்னிக்கறி மட்டும் தான் சூப்பராக ஏறுது. எனக்கு அந்த பன்னிக்கறி ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரிதான்ட்டு கில் பண்ணி நம்ம ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போதோ இந்த ஸ்கொயர், அதாவது அதோடையுமே பெரிய ஸ்கொயராக தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். இந்த ஸ்கொயர்லாம் கிளியர் பண்ணிட்டு நான் இது பண்ணுறேன் கைஸ். அதாவது எப்படின்னா கிளியர் தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, இப்போது சரி இந்த இதுவை அப்படியே இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சரி எடுத்துக்கலாம் போதும். இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். Bye, see you, take care, love you all, see you again.